இன்னைக்கு வரல? வரல சார். ஏன்? அவங்க வேலையை ராஜினாமா செஞ்சுட்டாங்க சார். இந்த அயோக்கி அப்படி ஒரு கேள்வி கேட்டதுக்கு அப்புறமும் நான் எதுக்குங்க உயிரோட இருக்கணும்? அவனை நீ அங்கேயே செருப்பால் அடிச்சிருக்கணும். அப்பதான் இந்த XW ராமரத்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் திருந்துவானுங்க. நீ அடிக்கலன்னாலும் பரவாயில்ல, என்னைக்காவது ஒரு நாள் அந்த அயோக்கியனை இந்த ஊரே செருப்பால் அடிக்க போகுது. அடிச்சிருப்பேங்க. ஆனா எதுக்காக அடிச்சேன்னு 4 பேர் உங்களை கேட்ட அந்த அவமானத்தை உங்களால தாங்கிக்க முடியுமா? நீ அழாத ஜானு. நான் சொன்ன கேளு. பெண்களுக்கு கல்வி உதவி என்ற பெயரில் சில பெரிய மனிதர்கள் செய்யும் அநியாயங்களை இந்த தேசம் அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். சமீபத்தில் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்ட கல்லூரி மாணவி ரேகாவின் கொலை வழக்கில் திடீர் திருப்பம். XW ராமரத்னம் தன் மகளை கற்பழித்து கொலை செய்திருக்கிறார் என்று ரேகாவின் தந்தை போலீசில் புகார் செய்துள்ளார். பெரிய மனிதர் போர்வையில் அவர் செய்த கற்பழிப்புகள், கொலைகள் விரைவில் வெளியாகும் என்று தெரிகிறது. Damn it, noted them. பத்திரிகையாளர்களாகிய நீங்கெல்லாம் என்னோட அழைப்பு கணங்கி இங்க வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதுக்காக என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்த வாரம் திறக்க போற XW ராமரத்னம் விமன்ஸ் பாலிடெக்னிக்கோட திறப்பு விழாவில் நீங்கெல்லாம் அவசியம் கலந்துக்கணும். அந்த விழாவுக்கான முன்னோட்டம் தான் இந்த சந்திப்பு. சார், நீங்க இந்த விமன்ஸ் பாலிடெக்னிக் ஆரம்பிக்க என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா? என்ன சார் இப்படி கேட்டீங்க? பாரதி தன்னோட கனவுல கண்ட புதுமை பெண்களை நான் சாகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவையாவது பாத்துடணும்னு ஆசைப்படுறேன் சார். விமன்ஸ் பாலிடெக்னிக் திறந்தா பெண்கள் எல்லாம் விடுதலை ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? நம்ம தேசத்துல இருக்கிற பெண்களோட அறிவு கண்களை திறந்துட்டோம்னா அந்த விடுதலை தானா கிடைச்சிடும். அதுக்கு நீங்க என்ன சார் பண்ணீங்க? என்ன பண்ணாரா ஐயா? கேர்ள்ஸ் கான்வென்ட், விமன்ஸ் காலேஜ், அண்ட் நவ் விமன்ஸ் பாலிடெக்னிக். இதுக்கு மேல இந்த நாட்டுக்கு என்னமா செய்ய முடியும்? எப்படிங்கயா? என் கேரக்டரை புரிஞ்சுக்கிட்டவனே நீ ஒருத்தன் தானே. மேல போங்க. ஏன் சார், நீங்க எலெக்ஷன்ல நின்னு ஒரு பதவிக்கு வந்தா நீங்க நினைச்சதெல்லாம் நல்லா செய்யலாம் இல்லையா? பதவி என்ன கெடுத்துட்டு பயப்படுறேன் சார். நான் சாகிற வரைக்கும் இப்படி ஒரு சமூக தொண்டனாவே இருந்து செத்து போகணுங்கிறது தான் என்னோட ஆசை. மொத்தத்தை எழுதிக்கங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு சாகப்புறம் கடைசியா சொன்னாரே அதை மட்டும் எழுதி சொதப்பிடாதீங்க. எப்படிங்கயா? இனிமே இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் நீ வராத. பேப்பர் இருந்துச்சா? பேப்பரா? டேபிள் மேல இருக்குப்பா. நீங்க வெறும் பத்திரிகையாளராக இருந்தா மட்டும் போதாதுங்க, பணக்காரராகவும் இருக்கணும். Stop it. அந்த XW ராமரத்னத்தால எல்லாரையும் விலைக்கு வாங்க முடியாது. ஆபீஸ்க்கு போனா எல்லாம் தெரியும். ஏன் சார், நான் இந்த பத்திரிகை ரிப்போர்ட்டர். நேத்து பப்ளிஷ் பண்றதுக்காக ஒரு நியூஸ் கொடுத்தேன். இன்னைக்கு வேற ஒரு நியூஸ் போட்டிருக்கீங்களே, அப்புறம் நான் இதுக்கு ரிப்போர்ட்டரா இருக்கணும்? அப்படியா? எத்தனை மணிக்கு கொடுத்தீங்க? 4 மணிக்கே கொடுத்துட்டேன். உங்களை 2 மணிக்கே இங்க இருந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டோமே. மிஸ்டர் ராஜ், இந்த பத்திரிகைக்கு பைனான்ஸ் பண்ணி இருக்கிறது மிஸ்டர் XW ராமரத்னம். ஏதோ அவர் தயவால நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அவரை பகைச்சுக்கிட்டு உன்ன மாதிரி என்னையும் நடுத்தரவுல நிக்க சொல்றியா? ஓப்போ, இனிமேலாவது புத்திசாலித்தனமா படைச்சுக்க. வாங்க டாக்டர். சகல மரியாதைகளோட உங்களை இந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு வரலாம்னு ஆசைப்பட்டேன். சம்மதிக்கல. இப்படி சங்கடப்படுத்த வேண்டியதா போச்சு. அப்படி நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன்? உங்களுக்கு பிடிக்கலன்னா ஐயா நான் அந்த மாதிரி பொண்ணு இல்லன்னு அன்னைக்கே சொல்லிருக்கலாமே. அதை விட்டுட்டு இந்த உலகத்திலேயே நீங்க ஒருத்தர் தான் பத்தினி மாதிரி இதை உங்க புருஷன்கிட்ட போய் சொல்ல, இந்த உலகத்திலேயே அவ ஒருத்தன் தான் பத்திரிக்கைக்கார மாதிரி இதை எழுத, அத ஜனங்க படிக்கிற அளவுக்கு விட நான் என்ன பைத்தியக்காரனா? என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே. இப்போ
நான் உங்களை கெடுக்க போறேன். நீங்க என்ன பண்ண போறீங்க? நேரா உங்க புருஷன்கிட்ட போய் ஐயோ அத்தான் அந்த ஐயோக்கு என்னை கெடுத்துட்டான்னு அடுக்கு மொழியில அழ போறீங்க. தன்மானமுள்ள அந்த புருஷனும் என் பொஞ்சாரி இந்த XW ராமரத்துல கெடுத்துட்டான்னு பத்திரிகையில நியூஸ் போட போறான். அத நாம் எல்லாரும் படிக்க போறோம். ஆ? ஐயா, ஒரு உயிரை காப்பாற்ற வேண்டிய டாக்டர் நீ உயிரை அழிக்க ஆசைப்படலாமா? கொலை பண்றதெல்லாம் எங்க வேலைமா? கைய கைய கழிச்சுக்காம கத்தி கீழே ஜானு, ஜானு, ஜானு. கோகிலா, கோகிலா, கோகிலா. நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மையை தவிர வேறு ஒன்றும் இல்லை. நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. நானும் அவரும் 5 வருஷமா உயிருக்கு உயிரா பழகிட்டு இருந்தோம் சார். ஒரு நாள் இவர் வீட்டுக்கு போயிருந்தேன். அன்னைக்குதான் எனக்கு இவர் கல்யாணம் ஆன விஷயமே தெரியும் சார். அன்னையில இருந்து இவரை மறக்கவும் முடியாம இவரோட பழக முடியாம எனக்குள்ள என்ன போராடிக்கிட்டு இருந்தேன் சார். ஒரு நாள் இவரே வந்து என்ன மன்னிச்சிட்டு கோகிலா, சொத்துக்கு ஆசைப்பட்டு உனக்கு துரோகம் பண்ணிட்டேன், சத்தியமா எனக்கு அவளை பிடிக்கல, தெரியாதனமா சனியான கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு அழுதார் சார். இன்னொரு பொண்ணு கழுத்துல இருக்கு தாலி அறுத்து என் கழுத்துல கட்டிக்க என் மனசு சம்மதிக்கல சார். அதுக்காக அந்த அக்கா கொலை பண்ணுவாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை சார். அநியாயமா ஒரு கொலை பண்ணிட்டீங்களே, அநியாயமா அந்த அக்கா கொண்டுட்டீங்களே.
ஜெயில இருந்து தப்பிக்கலாம்னு சொல்றியே, எப்படி தப்பிக்கிறது? அதுக்கு நாங்கெல்லாம் என்ன செய்யணும்? இந்த ஜெயில எனக்கு சில பொருள்கள் வேணும். அதை நீங்க எவ்வளவு சீக்கிரமா கொண்டு வந்து தர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நாமெல்லாம் இந்த ஜெயில இருந்து தப்பிச்சு போயிடலாம்.